ஊழியர்களுடைய பணி நியமனத்துக்கு நீதிமன்றத்தினுடைய தடை எப்படி நீங்க சொல்லுங்க? இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். என்னன்னா 2019 நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. நாம் 2019க்கு அப்பொழுதே நீதிமன்றத்தில் போனோம், ஸ்டே வாங்கிட்டோம். ஸ்டே வாங்கிட்ட பிறகு நீதிமன்றத்தில் நிர்வாகம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பக்கம் ஆன்லைனில் பதிவு பண்ணுறதுக்காக ஒரு என்ட்ரி ஆர்டர் வாங்குறாங்க. அதுவரை ஸ்டே இருக்குது. ஸ்டே இருக்கிறே அவங்களால அடுத்த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனுக்கு போக முடியல. கம்பம் அந்த அந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டை வைக்கவே முடியல. ஃபிசிக்கல் டெஸ்ட்டு மட்டும் வச்சுக்கிறோம் என்று சொல்லி ஒரு என்ட்ரி ஆர்டர் வாங்குறாங்க. கேஸ் இன்னும் தடையில் தான் இருக்குது. அப்போ ஃபிசிக்கல் டெஸ்ட் முடித்த பிறகு ரிட்டன் டெஸ்ட்டை மட்டும் நடத்திக்கிறோம் அப்படின்னு இன்னொரு என்ட்ரி ஆர்டர் வாங்குறாங்க நீதிமன்றத்தில். ஸ்டில் தடை இருக்குது. அதற்கு பிறகு 2020 என்ட்ரன்ஸ், அதாவது ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் முடிஞ்சு போச்சு, ரிட்டன் டெஸ்ட்டும் முடிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ செலக்ட் ஆனவர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, மின்னுடைய மத்தியமைப்பு நம்ம சங்கத்திற்கு வந்தாங்க. நமக்கு வரதுக்கு முன்னாடி அவங்க மின்துறை அமைச்சர் தங்கமணி பார்க்குறாங்க, நிர்வாகத்தை பார்க்குறாங்க. மின்துறை அமைச்சர் தங்கமணி என்ன சொல்கிறாரு, என்கிட்ட ஒன்றும் கிடையாதுங்க, சேலத்தில், நாமக்கல்லில், ஈரோடு பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கேங்மெண்ட் பணியாளர்கள் டெஸ்ட் எழுதி வெயிட் பண்ணவங்க ஈரோடு அருண் உட்பட பல தோழர்கள் அங்கே நேரடியாக அதிமுக தொடர்பு மூலமாக தங்கமணி அவர்களை சந்திக்கிறாங்க. பண்ணுறேன்னு சொல்ல கடைசியாக அவர் என்ன சொன்னார்னா, என் கீழே ஒன்றும் இல்லை, நீதிமன்றத்தில் தடை இருக்குது, சீட்டு சங்கம் நீதிமன்றத்தில் தடை வாங்கியது, அவங்க தடையை நீக்கினால் நான் உடனே ஆர்டர் போடுறேன் என்று சொன்னார். அதற்கு பிறகு அவர்கள் எல்லா தொழிற்சங்கத்தில் பார்த்தாங்க. ஆனால் நம்மக்கிட்ட மின்னோடியும் மத்தியமைப்பு நம்ம அமைப்புக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு முறைகளில் 2 முறையில் பல முறை நம்ம நேரில் பார்த்தாங்க. இப்படி ஸ்ரீராமில் அப்போ பிக்சர்லேயே கிடையாது. அப்போ சுற்றி வந்தது யார்? யுவராஜ், ஈரோடு அருண், கார்த்திகேயன், அது போன்ற பல தோழர்கள் தான் ஆரம்ப கட்டத்தில் கேங்மெண்ட் பணி ஒருங்கிணைப்பதற்கான பல்வேறு பணிகள் செய்தாங்க. அது கூட சீட்டு சங்கம் பின்புலமாக இருந்து பக்கபலமாக இருந்து அவர்களுக்கு ஆதரவளிச்சு பல கட்ட போராட்டங்களுக்கு வச்சுங்களேன். அப்படி அவர்கள் நம்மக்கிட்ட வந்தாங்க. வந்ததன் அடிப்படையில் தான் மின்சார வாரியத்தில் வேலை செய்வதற்கு ஆட்கள் பற்றாக்குறை, தினம் விபத்து, இதெல்லாம் கணக்கில் கொண்டு நாம் ஒரு நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டுறோம். நிர்வாகிகள் கூட்டத்தை இப்படி அவங்க வராங்க, என்ன பண்ணலாம், ரெக்ரூட்மெண்ட் வேறு ரெக்ரூட்மெண்ட் கிடையாது, இப்போ இந்த ரெக்ரூட்மெண்ட்டு தான் இருக்குது, இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு சிஇடி தடையாக இருக்கிறது என்று மின்துறை அமைச்சரே பப்ளிக்கில் பேசுகிறாரு. ஊழியர்கள் மத்தியில் மிகப்பெரிய வருத்தம் இருக்கிறது, ஒப்பந்த ஊழியர்கள் மத்தியில் வருத்தம் இருக்கிறது, என்ன செய்யலாம் என்று ஒரு நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டுறோம். கிட்டத்தட்ட அது 2021, அதாவது 2020 நவம்பர் டிசம்பர் மாதம் கரெக்டாக அந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் நமக்கு என்ன வழிகாட்டப்பட்டதுன்னா, இந்த நீதிமன்ற தடையை நீக்குவதற்காக ஒரு ரிலாக்ஸேஷன் பெட்டிஷன் போட்டு கேங்மெண்ட் பணியாளர்கள் உள்ளே வருவதற்கு நாங்கள் தடை இல்லை என்று ரிலாக்ஸேஷன் பெட்டிஷன் போடலாம் என்று நாம் ராவன் ரெட்டி என்று சொல்லக்கூடிய நமது வழக்கறிஞர் என்ஜிஆர் பிரசாத் கிட்ட, அவர் தான் வழக்கு போட்டது, ஸ்டே வாங்கியிருந்தோம், அவர்கிட்ட கொடுத்தோம். நிர்வாகிகள் கூட்ட முடிவின் அடிப்படையில் நம்ம கொடுத்தது மட்டுமல்ல, ஜனவரி 1 புத்தாண்டு அன்றைக்கு ப்ரெஸ் மீட்டு கூப்பிட்றோம். ப்ரெஸ் மீட்டு கூப்பிட்டு நம்ம பத்திரிகை செய்தி கொடுக்குறோம். இந்த மாதிரி தடையை விளக்குவதற்காக நாங்கள் பெட்டிஷன் போட்டிருக்கோம். விரைந்து நிர்வாகம் செயல்படும், விரைந்து அரசாங்கம் செயல்படணும். அடுத்த சில மாதங்கள் திரும்ப எலெக்ஷன் வரப்போகுது, அதற்கு முன்பாக கேங்மெண்ட் பணியாளர்கள் உள்ளே வர வேண்டும் என்பதற்காக நாம் அந்த ரிலாக்ஸேஷன் பெட்டிஷனுக்கு நிர்வாகத்தில் ஒப்புதல் பெறோம். அது மட்டும் இல்லை, ஒரு கடிதத்தை எழுதுகிறோம். நீங்கள் 5,000 பேருக்கு தான் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்க, கிட்டத்தட்ட 35,000 வேக்கன்சி இருக்குது, 5,000 பேர் 10,000 உயர்த்த வேண்டும் என்று அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு. அப்பொழுது இந்த பொதுச் செயலாளர் கடிதமாக எழுதி நாங்கள் வாரிய தலைவருக்கு கொடுத்தோம், டைரக்டர் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்தோம், போர்டு செக்ரட்டரி கொடுத்தோம், அரசாங்கத்துக்கு கொடுத்தோம், எல்லாருக்கும் கொடுத்தோம். அந்த அடிப்படையில் தான் நீதிமன்றத்தில் தடை நீக்கப்பட்டு கேஸ் இருந்துச்சு. அப்பொழுது கூட நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவு இருக்குது, எந்த அடிப்படையில் வழக்கு போட்டாங்களோ ஒப்பந்த ஊழியர்களுக்கான ரிசார்ட் என்பது நிர்வாகம் தேட வேண்டும் என்று அதில் இன்ட்ரி மாடல் இருக்குது. அந்த வகையில் தான் மின்னூழியர் மத்தியமைப்பு ரிலாக்ஸேஷன் பெட்டிஷன் போட்டதன் அடிப்படையில் தான் கேங்மெண்ட் பணியாளர்கள் 9,000, அதான் 10,000 பேர் உள்ள வந்தாங்க. அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த வழக்கு நீண்ட ஆண்டுகளுக்கு நடந்திருக்கும். ஒத்த கேங்மெண்ட் இந்த மின்சார வாரியத்துக்கு உள்ளே வந்திருக்க முடியாது என்பது தான் அந்த வழக்கின் சாரம்சம்.